தேர்தல் களத்துக்கு வந்தா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு பலமுனை போட்டியா, இருமுனை போட்டியா, மும்முனை போட்டியா? இல்லை, நான் இதை வந்து எப்பயும் வழக்கமாக தமிழ்நாட்டில் அது இருமுனை போட்டியாக தான் எப்பயுமே இருந்திருக்கு. திமுக வெர்சஸ் அதிமுக. இந்த முறையும் நான் அப்படி தான் பார்க்குறேன். பாஜக பெரிய வளர்ச்சியை பெற்று வருது அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் எனக்கு தெரியல. அப்படி ஒன்றும் வந்து இந்த ரெண்டு கட்சிகளையும் தாண்டி. நீங்க தூத்துக்குடி வச்சு சொல்றீங்களோ? தமிழ்நாடு முழுக்க பேன் தமிழ்நாடு டபுள் டிஜிட்ல வருவாங்கலாம் சொல்றாங்களே, நிறைய கணிப்புகள் எப்படி கருது? எந்த தொகுதியில? நிறைய தொகுதிகள்ல ஓவரால் தமிழ்நாடுன்னு பார்த்தா ஒரு டபுள் டிஜிட்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு. எனக்கு தெரிஞ்சு நிச்சயமா வாய்ப்பு இல்லை. டபுள் டிஜிட் டெஃபினெட்லி நோ. அரசியல் களத்துல திமுகவுடைய பிரதான எதிரி யார்? Who could challenge you? அதிமுக. பிஜேபி சைசபிள் செக்மெண்ட்ஸ்ல உங்களை சேலஞ்ச் பண்ண முடியும்? இல்லைங்க, அவங்க ஐடியாலஜிக்கலாக இன்னொரு துருவத்தில் நிற்கிறாங்க. அந்த சேலஞ்ச் தானே தவிர பொலிட்டிக்கலாக தமிழ்நாட்டில் நான் வந்து ஒரு திமுகவும் அவங்கள வந்து ஒரு பொலிட்டிக்கல் சேலஞ்சாக, தேர்தல் களத்தில் ஒரு சேலஞ்சாக பார்க்கல. குறைச்சி மதிப்பிடுறீங்களோ? மேபி இன்னைக்கு உங்களை முதல் இடத்துலேருந்து அவங்க அப்ரூவ் பண்ண முடியாமல் இருக்கலாம், பட் வளர்ந்து வர்றாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலையா? ஒரு காலகட்டத்தில் வந்து நோட்டாக்கு கீழே வாங்கியிருந்தாங்க, இப்போ நோட்டாக்கு மேலே வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் அப்படி ஒரு சேஞ்ச் இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் ஒரு சில தொகுதிகளில் மேபி 2ஆம் இடத்துல வரலாம். ஆனால் நிச்சயமாக வந்து வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளோ இல்லைன்னா வந்து நீங்கள் சொல்ல போகக்கூடிய அளவுக்கு டபுள் டிஜிட் எல்லாம் வந்து நிச்சயமாக இல்லை. அண்ட் பர்சன்டேஜில் கேட்குறேன். எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு டைம் வந்து அதுக்கு வந்து ஏதோ ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லைன்னா கம்மியாகலாம். ஒருவேளை 1 or 2% இன்க்ரீஸ் இருக்கலாமே தவிர நான் டெஃபினட்டாக வந்து ஒரு பெரிய வளர்ச்சி அப்படின்னு நான் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. 2019 மோடி எதிர்ப்பு அலை தமிழ்நாட்டில் வீசியதை பார்த்தோம், பட் அது சப்சைடா இருக்கு. அந்த நிலைமை இன்னைக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய இடத்துல எல்லாமே வந்து அவரை பற்றி பேசும்பொழுது, பிரதமரை பற்றி பேசும்பொழுதோ, பிஜேபியை பற்றி பேசும்பொழுதோ ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை இருக்கிறதா இன்னும் நான் நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி பேசும்பொழுது அந்த மக்கள்கிட்ட இருந்து வர பதில், ரியாக்ஷன் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கும் வந்து பிஜேபி வந்து தமிழகத்துக்கு எதிரான ஒரு கட்சி, தமிழ் மக்களுக்கு எதையுமே செய்யலை அப்படிங்கிறது மக்கள் மனதில் தெளிவாக இருக்குது. உங்கள் கான்ஸ்டிடுவன்சிக்கே அவங்க நிறைய செஞ்சுருக்குறாங்கன்னு பார்க்குறோம். என்ன? இந்த ராக்கெட் ஏவுதளமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள். ராக்கெட் ஏவுதளம் வந்து என் கான்ஸ்டிடியூவன்சிக்குன்னு செய்யலை. ரொம்ப நாளாக வந்து யூபிஏ கவர்மெண்ட்லேருந்து நாங்கள் கேட்டுட்ருக்க ஒரு விஷயந்தான். நான் பல முறை இதை தலைவர் கலைஞர் அவர்களும் கடிதம் எழுதியிருக்காங்க. நானும் பல முறை இதை பார்லிமெண்ட்டில் ரேஸ் பண்ணியிருக்கேன், அமைச்சர்களை போய் பார்த்துருக்கேன். இந்த இடத்தை தாண்டி நீங்கள் வேற எங்கேயும் வைக்க முடியாது. இப்போ அமைதில்லை. ஸோ they deserve that credit, at least that much. யூ ஹாவ் டு எவ்ரி கண்ட்ரி உலகத்தில் வந்து ஒரே ஒரு ராக்கெட் அதுவும் இந்தியா போல் இவ்வளவு பெரிய நாட்டில் ஒரே ஒரு ராக்கெட் ஏவுதளம் வச்சிருக்கிறது மிக தவறான ஒன்று. ஏன்னா ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யூ நீட் அனதர் ஸ்பேஸ். இது வந்து லைட் வெஹிக்கிள்ஸ் லான்ச் பண்ணுறது தான். ரெண்டு இடத்துல தான் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இதை பண்ண முடியும். ஆஃப்கோர்ஸ் ஒன்று ஸ்ரீஹரிகோட்டா, இன்னொன்று நீங்கள் வந்து கன்னியாகுமரியில் ஒரு இடத்துல பண்ண முடியும். பட் ஆஃப்கோர்ஸ் அங்கே பாப்புலேஷன் ரொம்ப திக் பாப்புலேஷன் இருக்கிறதுனால நீங்கள் அதுலேருந்து வந்து எல்லாரையும் அகற்றிட்டு பண்ண முடியாது. ஸோ அடுத்த பெஸ்ட் சாய்ஸு குலசேகரப்பட்டினம் மட்டும்தான். இப்போ தானே வந்து எல்லாத்தையும் நாங்கள் தமிழக அரசு செய்து கொடுக்க வேண்டிய அளவுக்கு வந்து நிலத்தை கையகப்படுத்துறது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாச்சு. இப்பொழுதுதான் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அது அடிக்கல் நாட்டினது மகிழ்ச்சியான ஒரு விஷயம், நான் இல்லைன்னு சொல்லலை. தமிழ்நாட்டில் ஒரு மும்முனை போட்டி வருது, ஆரோக்கியம் நினைக்கிறீங்களா? இல்லை திமுக அதிமுக அப்படின்னு இரு திராவிட கட்சிகள் இருப்பதுதான் நலம் நினைக்கிறீங்களா? மும்முனை போட்டி வரும்பொழுது அந்த 3வது அணி யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அதை பற்றி கருத்து சொல்ல முடியும். உருவாகவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மும்முனை போட்டி இன்னும் வரலைங்க. அந்த 3வது வரக்கூடியவங்க யார், அவங்களுடைய கொள்கைகள் என்ன, அவங்களுடைய நிலைப்பாடு என்ன,
அப்படிங்கிறது தெரிஞ்சப்புறம் நான் வந்து அது ஆரோக்கியமானதா ஆரோக்கியம் இல்லாததா நான் சொல்லுவேன். இன்னைக்கு நீங்கள் எதை வச்சு இந்த கேள்வியை கேட்குறீங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அந்த 3வது முனை வந்து பிஜேபியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நிச்சயமாக இல்லை. அது பிஜேபியாக இருந்தால் அது நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கோ யாருக்குமே நல்லதில்லை. நீங்கள் விரும்புகிற எதிரி அதிமுகவா? நாங்கள் விரும்புகிற எதிரி இல்லைங்க, இருக்கக்கூடிய எதிரி அதிமுக.